தீபிகா, நீட் தேர்வு அறையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் 16 மாணவர்கள் கடுமையான இருளால் அந்த தேர்வு அறை பாதிக்கப்பட்டிருந்ததால் தங்களால் தேர்வை முழுமையாக எழுத முடியவில்லை என்பதால் மறுதேர்வு நடத்த வேண்டும் என்று அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். அப்போது தேசிய தேர்வு முகமைகள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் 22 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வை எழுதியிருக்கிறார்கள் என்றும், மேலும் 16 மாணவர்கள் அந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் எழுத முடியவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான கேள்விகளுக்கு அவர்கள் விடை அளித்திருப்பதால் தங்களால் இந்த மறுதேர்வை நடத்த இயலாது என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் மாணவர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் போதே அங்கு மின் இணைப்பு உறுதி செய்யப்படும் என்று அந்த நிபந்தனைகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யாமல் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். அந்த 2 தேர்வு அறைகளிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் கடுமையான இருளில் அவர்கள் கேள்வித்தாள் அந்த வினாத்தாள் சரியாக தெரியாததால் தாங்கள் மிகவும் சிரமப்பட்டதாகவும் கூடுதல் நேரமும் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்பதால் இந்த நீட் தேர்வில் எங்களுக்கு மதிப்பெண்கள் குறைய வாய்ப்பு இருக்கிறது என்பதால் மேல் படிப்புக்கு இந்த நீட் தேர்வு மதிப்பெண்ணை வைத்து அந்த MBBS படிப்பில் சேர்வதற்கு தங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதையடுத்து நீட் தேர்வு முடிவுகளை நிறுத்தி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் இப்போது அந்த ஆவடி, குன்றத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் அந்த மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்ட 16 மாணவர்களுக்காக மறுதேர்வை மீண்டும் நடத்த இயலாது என்றும், அதனால் 22 லட்சத்துக்கும் மேற்பட்ட தேர்வு எழுதிய மாணவர்களின் உயிர்களில் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றும், மேலும் இந்த வழக்கு தொடர்ந்துள்ள 16 மாணவர்களின் விடைத்தாள்களிலும் அவர்கள் முழுமையாக விடை அளித்திருக்கிறார்கள் என்றும், அவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதற்காக மறுதேர்வு நடத்த இயலாது என்றும் தெரிவித்து இந்த 16 மாணவர்களின் மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். நீட் தேர்வுக்கு மறுதேர்வு நடத்தினால் அதனால் பாரதூரமான விளைவுகள் ஏற்படும், பலர் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் 16 மாணவர்களின் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு 22 லட்சம் மாணவர்களுக்கான தேர்வை ரத்து செய்ய முடியாது என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இதையடுத்து அவர்கள் மனுவும் தள்ளுபடி செய்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த 16 மாணவர்கள் மற்றும் இந்த குன்றத்தூர் உள்ளிட்ட இடங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு அவர்களுக்கு அந்த உரிய நீதி கிடைக்கவில்லை என்ற விமர்சனமும் எழுந்திருக்கிறது. தீபிகா.